ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட். இந்த சிக்கன் கட்லெட் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சிக்கன் 1 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி சிறிதளவு, முட்டை 1, எண்ணெய் தேவையான அளவு. சிக்கன் கட்லெட் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கட்லெட் பண்ண போகிறோம். ஸோ கட்லெட்னாலே நம்ம வந்து வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவோம், வீட்டில் வந்து பெரும்பாலும் யாரும் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கட்லெட் பார்க்க போகிறோம். நான் வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு லைட்டாக 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வேக வச்சதுக்கப்புறமா கையில் கூட அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இது கூடவே 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது. எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசிச்சது எடுத்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பொட்டேட்டோ சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கையில் தான் நம்ம பண்ணி ஆகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேனில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ரெடியாக நம்ம வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ சிம்மில் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். அப்படி இல்லை ரெடிமேடாக கிடைக்கிறவங்களுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதை முட்டையில் வந்து டிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை வந்து இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்லெட்க்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடணும். ஸோ வந்து நமக்கு எண்ணெயில் போடும்போது இது பிரிஞ்சு வராது. ஸோ நான் இன்றைக்கி வந்து டைரெக்டாக பண்ணுறேன். ஸோ வரும், பட் ஸ்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் வரைக்குமே கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகாமல் மீடியம் ஹீட்டில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் ஆயிடுச்சு. ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான, யம்மியான சிக்கன் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்கள மறுபடியும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சுஜா.